பாஜகவின் முடிவிற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கார் முதலமைச்சர்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல ஒரு முக்கியமான பதிவொன்றை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது, ஆரம்பமாகிவிட்டது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு புகழ்பெற்ற தனியார் ஆய்வு நிறுவனம் 2024 மக்களவைத் தேர்தலில் முக்கிய பிரச்சனைகள் எவை என மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. அதில் 27% பேர் வேலைவாய்ப்பின்மை தான் முக்கிய பிரச்சனை என்றும், 23% பேர் விலைவாசி உயர்வு என்றும், 55% பேர் கடந்த 5 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும், ஏழை மக்களில் 76% பேர் விலைவாசி உயர்வே இத்தேர்தலில் முக்கிய பிரச்சனை என்றும் கூறியிருக்கிறாங்க. எனவே இதிலிருந்தே தெரிகிறது இந்த பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பமாகிவிட்டது எனவும், அதிகரித்துவிட்ட ஊழல் கார்ப்பரேட்டுகள் மட்டுமே பணம் குவியும் என்றும், தொடரும் பாகுபாடுகள் என்றும், மக்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி படுதோல்வி அடைந்துவிட்டதாகவும் மக்கள் உணர தொடங்கிவிட்டதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். சிலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது எனவும் தன்னுடைய அந்த பதிவில் பாஜக விமர்சித்து அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பாஜகவினுடைய ஆட்சி இறங்குவதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என முதலமைச்சர் குறிப்பிட்டு அந்த வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.